கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தீர்க்க தரிசனம் 30 வெள்ளிக்காசுகள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களில் ஒருவனான யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கிறான். அவரை காட்டிக் கொடுப்பதற்கு கூலியாக அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்கிறார்கள். இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டிலே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அது எப்படி நிறைவேறினது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். சக்கரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். இயேசுவுக்கு மதிக்கப்பட்ட மதிப்பு 30 வெள்ளிக்காசு. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தருக்கு இந்த பூமியிலே மதிக்கப்பட்ட மதிப்பு 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசை கூலியாக பெற்றுதான் இயேசுவை அவருடைய அப்போஸ்தலர் ஒருவனான யூதாஸ்காரியோத்து காட்டிக் கொடுக்கிறான். இந்த சம்பவம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அப்படியே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். யூதர்களால் மதிக்கப்பட்ட 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ்காரியோத்து காட்டிக் கொடுக்கிறான். ஆனால் இயேசு மரண ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டு மனம் வெறுத்து போய், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்து நான் பாவம் செய்தேன் என்று அந்த 30 வெள்ளிக்காசை திரும்ப கொண்டு போகிறான். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதற்கு என்ன, அது உன்பாடு என்று சொன்ன உடனே அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு அவன் நான்று கொண்டு மடிந்து போகிறான். இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறுகிறது. இயேசு தனக்கு என்ன நடக்கும் என்பதை முன்னறிந்துதான் இந்த பூமிக்கு மனிதனாக வெளிப்படுகிறார். தாம் இந்த பூமிக்கு மனிதனாக வெளிப்படுவதற்கு முன்பாகவே தம்மை குறித்து என்னென்ன நடக்கும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார்.
எல்லாம் தமது அடியார்களுக்கு வெளிப்படுத்தி அதையெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டுதான் அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். எப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம் பாருங்கள். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகவேதான் எல்லா தேவர்களை விட விசேஷித்த தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் தம்மை குறித்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிட்டு வந்து நிறைவேற்றி மடிந்து போயிருக்கிறார். மடிந்தது மாத்திரமல்ல, மகிமையோடு உயிரோடு எழும்பி பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியமுள்ள ஜனம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.